முருங்கைக்கீரை கூட்டு செய்ய போகிறோம். இப்போ முருங்கைக்கீரை இப்படி கூட்டு பண்ணால் நல்லா இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. பருப்பு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு கொஞ்சமாக வேக விடணும். நான் வேக வைக்கிறேன். பருப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வேகட்டும். இதில் கொஞ்சம் பூண்டு உரிச்சு போடணும். சும்மா விசில்லாம் போடக்கூடாது, சும்மா வேகணும். அப்படியே வேக விடணும். பருப்பில் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும். பருப்பு துவரம் பருப்பு வேகுது, அதில் பூண்டு போட்டுருக்கேன். இந்த பருப்பு வேகலை. இந்த பாதி பருப்பு வெந்தோடனே நம்ம அதில் கீரையை போடணும். இன்னும் வேகலை பருப்பு. இப்போ கீரையை கழுவி எடுத்தாச்சு. இப்போ கீரையை இதில் போடணும். கீரை போடலாம், முருங்கைக்கீரை. வெந்துச்சு. தண்ணி வடிகட்டிக்கலாம். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கடுகு பொரிஞ்ச உடனே மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் 10 மிளகாய். பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. இடுப்பு வலி எல்லாம் வராது. வயசு பிள்ளைங்க சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம். இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி பிள்ளைங்களுக்கு உருட்டி கொடுக்கலாம். கொஞ்சம் பெருங்காய தண்ணி ஊற்றிக்கலாம். பெருங்காய தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை போட்டுக்கலாம். கீரை வணங்கணும். நல்லா இது வணக்கி ஊற்றிட்டு தண்ணி இருக்கேன். அந்த தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியில் நீங்கள் ரசம் வைக்கலாம். ரசம் வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் எப்பயும் வைக்கிற ரசமே அதில் வச்சு இறக்கும் போது ஊற்றிடுங்க. அப்படி இல்லையா குடிச்சிடுங்க. உடம்புக்கு நல்லது. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடுங்க. குடிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் தண்ணி எடுத்ததை நான் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் வேஸ்ட் பண்ணல, ரசிச்சிடுவோம். அப்படின்னு ரசம் வைப்பேன். அதனால் நீங்களும் அது மாதிரி பண்ணுங்க. எப்போ வைக்கிற மாதிரி ரசம் வச்சு அதில் ஊற்றிடுங்க. இது முருங்கைக்கீரை சத்து உள்ளது. குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க, பெரியவங்களுக்குலாம் கொடுங்க. பருப்பு இது நிறைய கலந்துருக்கேன். பெருங்காயத்துலேருந்து உங்களுக்கு பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்கள் முருங்கைக்கீரை உடம்பு சத்து. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கும் போடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.